இந்தாங்க உங்க வீட்டு பத்திரம். இந்தாங்க சந்திரன் குடிங்க. விக்கி படிப்புக்கு இன்னும் காசு வந்து சேரல. இன்னும் முழுசா கல்யாணம் முடியல, முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். மாப்பிள மண்டபத்தை சுத்தி அடியால் போட்டதும் இல்லாம காவியாவோட அப்பா அம்மாவையும் அடியால மாத்திட்ட பத்தியா, நீ வேற லெவல் மாப்பிள. என்ன செஞ்சாலும் காவியா கிட்ட யாரையும் நெருங்க விட மாட்டேன். பாட்டி நலங்க வைக்க நீங்க ஏன் வரல? அவங்க கூட ஜோடியா ஒண்ணு என்னால பார்க்க முடியலம்மா. உனக்கே இந்த சாமியை கூப்பிட்டு இருக்கேன். எங்க காவியா? இல்லங்கய்யா, ஆனா மண்டபத்தை விட்டு யாரும் வெளியே போலையா? பூஜாவும் காவியாவும் பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கு. எங்க? வெளிய கோவில்ல. பாட்டி ஏன் இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு ஸ்பெஷலா ஏசி ரூம் போட சொல்லிருக்கேன். பாப்பா கூட்டிட்டு வா. அம்மாக்கு சாமி பக்தி அதிகம். காவியா நீ வா போலாம். நீ எங்கெல்லாம் இருக்க கூடாது. உட்காரு காவியா. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருந்தா அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் தம்பி எனக்கு தெரிஞ்சவர் தான். எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் செஞ்சிடாதீங்க. நீ இருக்கும்போது நான் ஏதாவது செய்வேனா? நான் எங்கேயும் போக மாட்டேன். அவங்கள விட்டுருங்க ப்ளீஸ். இந்த முறை உன் ஃப்ரெண்ட்ஸ் மேல எல்லாம் நான் கை வைக்க மாட்டேன். ஆனா நீ ஏதாவது அவங்க பேச்ச கேட்டு கல்யாணத்தை நிறுத்திடலாம். அதெல்லாம் நிறுத்த முடியாது. கண்டிப்பா நடக்கும். என்ன அங்க நீ இருக்க மாட்டேன். உன் தங்கச்சி பூஜா இருப்பா. உன் கழுத்துல ஏற வேண்டிய தாலி அவ கழுத்துல ஏறும். எங்கேயாவது போனா மட்டும்தான் நான் பூஜாவை பாப்பேன். மத்தபடி எனக்கு நீதான் காவியா வேணும். இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாருமே நான் சொன்ன பொசிஷன்ல தான் இருக்கணும். யாரும் தூங்க கூடாது. காவியா தங்கம் நீ தூங்குமா. நீ தூங்கலன்னா காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியாது. என்னாச்சு ராணி? கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா தீபக், நாங்க என்ன சொன்னாலும் கண்டுக்கவே இல்ல. சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு பெரிய இடத்துல சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கேன். அவங்களும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்குள்ள எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நல்லா கேட்டுக்கோங்க. நாளைக்கு நடக்க போற காவியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். சோஷியல் மீடியால ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சஸ் நான் கூப்பிட்டுருக்கேன். அவங்க கிட்ட நடந்ததெல்லாம் நம்ம எடுத்து சொல்லுவோம். அதை அவங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போவாங்க. நிறைய ஷேர் ஆனா பெரிய லெவலில் ரீச் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரிய வரும். ரிஜெக்ட் பண்ண நம்ம கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தீபக் நான் பேட்டி தரேன். சூப்பருங்க. அப்ப நீங்க கான்ஃபிடென்ட்டா பேசினாலே போதும். நம்ம டேக் போயிடலாம். பேட்டி கொடுத்துருங்க. வெல்கம் கைஸ். சோஷியல் மீடியால நீங்க ஃபேமஸ்னு தெரியும். பட் இது கொஞ்சம் சென்சிட்டிவான இஷ்யூ. அதுவும் இந்த மாதிரி பெண்கள் தனக்கு இப்பெல்லாம் நடந்ததுங்கிறத தைரியமா முன்னாடி வந்து சொல்றப்போ நீங்க தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஷூர் ப்ரோ, அதுக்கு சரியான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணலாம் ப்ரோ. இதுக்கு எப்பவுமே மக்கள் கிட்ட இருந்து ஆதரவு இருக்கு. சோ ஓகே ப்ரோ. பண்ணலாம். தேங்க்ஸ் ப்ரோ. இந்தாங்க இந்த மைக் வச்சுக்கோங்க. அந்த கேமராவை பார்த்து நல்லா கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. ரெடி? என் பேரு ரேவதி. என் பேரு ராணி. எங்க ஏரியால ஆர்டிஓவா இருக்கிற உத்தமனுங்கிறவரு அவர்கிட்ட லைசென்ஸ் வாங்க வர பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. ரொம்ப நாளாவே இந்த அநியாயம் நடந்துட்டு இருக்கு. இத நாங்க 2 பேரும் எதிர்த்து கேட்டப்போ ஐயா என்ன அந்த பொண்ணுங்க 2 பேரும் கேமரா வச்சுக்கிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கா? சோஷியல் மீடியா ஆளுங்க கிட்ட. யோ அவங்களுக்கு வேற வேலை இல்ல, ஏதோ பண்ணிட்டு போறாங்க. சரிங்க ப்ரோ, ஏதோ எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஷூர் ப்ரோ, இந்த அனுப்புறேன். சென்ட் பண்ணிட்டேன் பாருங்க. செம்ம ப்ரோ, இந்த வீடியோல அவன் பண்ண தப்பு எல்லாமே தெரியுது. இப்பவே எடிட் பண்ணி நான் என் சேனல்ல போட்டுறேன். அப்லோட் பண்ணிடுங்க. கிளம்புறேன் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. வரங்க, பை. போயிட்டு வாங்க ப்ரோ. இவங்க போய் எப்ப எடிட் பண்ணி போட்டு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? அதே தாண்டா நானும் யோசிச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் தீபக். நம்மளாம் ஒரே டீம், நமக்குள்ளே எதுக்கு தேங்க்ஸ்லாம்? இதுவுமே ஒர்க் அவுட் ஆகுமா எனக்கு தெரியல. அவங்க அப்லோட்லாம் பண்ணிட்டு நமக்கு லிங்க் அனுப்புவாங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய ஷேர் பண்ணணும். அப்பதான் பெரிய லெவலில் ரீச் இருக்கும். பாப்போம். ராணி, ரேவதி, நீங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பி கேர்ஃபுல். ஓகே? ஓகே தீபக். உத்தமனை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம். ரேவதி, ஏய் இங்க பாருடி, அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. ஐயா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். எல்லாரும் நம்மளுக்கு கால் பண்ண போறாங்க. பாத்தீங்களா ஐயா? யோ ஏசி தெரியலீங்களா ஐயா? என்னையா சொல்றது? அந்த பொண்ணுங்க நம்ம ஸ்டேஷன் வாசல்ல தான் உட்கார்ந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அழகா இருக்க தாரா. என்ன லவ்ல க்ளோ ஆற போல இருக்கு. மாப்பிள்ளை எப்படி கண்ட உடனே காதலா? ஏய், உன் லவ் ஸ்டோரி என்கிட்ட சொல்லவே இல்ல. சும்மா பார்த்தோம், பேசணும், கொஞ்சம் க்ளோஸ். அப்புறம் யோசிச்சு பாக்குறப்போ என் லைஃப்ல தீபக்கு விட யாரும் செட் ஆக மாட்டாங்கன்னு தோணுச்சு. அவ்வளவுதான், எக்ஸைட்டட். நீ ரொம்ப ஜூசி ஆச்சே. அவ்வளவு சீக்கிரம் உனக்கு யாரையுமே பிடிக்காதே. அதையும் மீறி உனக்கு தீபக்க பிடிச்சிருக்குன்னா அந்த பையனை நான் பார்த்தே ஆகணுமே. உங்களை மாமா கூப்பிடுறாரு. இதோ வரேன். தாரா, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா, சரியா? நம்ம தாராவை எப்படி எல்லாம் பார்த்து வளர்த்தோம் நாங்க. அவளுக்கு தகுதியான இடமா இது இருக்குமான்னு இன்னுமே எனக்கு சந்தேகமா இருக்குக்கா. நீ என்ன சொல்ற? விடுக்கா, எல்லாம் முடிஞ்சு இப்போ நிச்சயம் வரைக்கும் வந்துருச்சு. இனி பேசி என்னத்த பிரயோஜனம்? நான் தாரா கிட்ட பேசினேன். அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளுக்கு மாப்பிளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான்க்கா நான் ஓகேன்னு சொல்லியிருக்கேன். தாரா ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. அவளோட சாய்ஸ் கரெக்டா தான் இருக்கும். அக்கா, பணம் காசு இல்லனாலும் பரவாயில்லக்கா. நம்ம தாராவை நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும்க்கா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டு இருக்காங்களா? ஆரத்தி ரெடி பண்ணணும்ல, வாங்க. தீபக் வீட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. நானும் கீழ வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எப்போ நீ தானே போவ. இந்த டைம் நானே தீபக் கூட்டி வரேன். டேய் ப்ளீஸ் டா, ஆசையா இருக்குடா. நானும் வரேனே. என்ன அவசரம்? தீபக் வரட்டும், நீ இங்கே இரு. சீக்கிரம் வாங்க, கல்யாணத்தை நிறுத்தணும்.